ومنهم அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அறிய மாட்டார்களா? ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإن هم إلا يظنون அவர்களில் எழுத்தறிவற்றோரும் உள்ளனர். அவர்கள் பொய்களை தவிர வேதத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கற்பனையை செய்கின்றனர். எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடு உள்ளது, அதன் மூலம் சம்பாதித்ததற்காகவும் அவர்களுக்கு கேடு உள்ளது. குறிப்பிட்ட நாட்கள் தவிர நரகம் எங்களை தீண்டாது எனவும் அவர்கள் கூறினர். அல்லாஹ்விடம் இது பற்றி ஏதாவது உடன்படிக்கை செய்துள்ளீர்களா? அவ்வாறு செய்திருந்தால் அல்லாஹ் தனது உடன்படிக்கையை மீறவே மாட்டான். அவ்வாறில்லை. யாராக இருந்தாலும் தீமை செய்து அவர்களின் குற்றம் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளுமானால் அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون وإذ أخذنا خالدون. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர்தாம் சொர்க்கவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நல்லுதவி அல்லாஹுவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நல்லுதவி புரிய வேண்டும். மக்களிடம் அழகானதையே பேச வேண்டும். தொழுகை நிலைநாட்ட வேண்டும். ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ராயலின் மக்களிடம் நாம் உறுதிமொழி எடுத்த பின்னர் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் புறக்கணித்து அலட்சியப்படுத்தினீர்கள். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَيَارِكُمْ ثُمَّ أَقْرَرْتُمْ وَأَنْتُمْ تَشْهَدُونَ. உங்கள் இரத்தங்களை ஓட்டிக் கொள்ளாதீர்கள், உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை சேர்ந்தோரை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் உறுதிமொழி எடுத்த போது நீங்களே சாட்சிகளாக இருந்து ஏற்றீர்கள். உங்கள் இரத்தங்களை ஓட்டிக் கொள்ளாதீர்கள், உங்கள் வீடு பின்னர் நீங்கள் உங்களை சேர்ந்தவர்களை கொலை செய்தீர்கள். உங்களில் ஒரு பகுதியினரை அவர்களது வீடுகளிலிருந்து விரட்டினீர்கள். அவர்களுக்கு எதிராக பாவமான காரியத்திலும் வரம்பு மீறலிலும் உதவி கொண்டீர்கள். உங்களிடம் யாரேனும் கைதிகளாக வந்தால் உங்கள் வேதத்தில் உள்ளபடி ஈட்டுத் தொகை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதே வேதத்தில் உரிமையாளர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது. வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று மறுபகுதியை மறுக்கிறீர்களா? உங்களில் இவ்வாறு செய்பவனுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறு கூலி இல்லை. கியாமத் நாளில் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. أولئك الذين اشتروا الحياة الدنيا بالآخرة فلا يخفف عنهم العذاب ولا هم ينصرون. அவர்கள் தாம் மறுமையை விற்று இவ்வுலக வாழ்வை வாங்கியவர்கள். எனவே அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படாது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். وَلَقَدْ آتَيْنَا வழங்கினோம், அவருக்கு பின் பல தூதர்களை தொடர செய்தோம். மரியமின் மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கினோம். ரூஹுல் குதுஸ் மூலம் அவரை பலப்படுத்தினோம். நீங்கள் விரும்பாததை தூதர்கள் கொண்டு வந்த போதெல்லாம் அகந்தை கொண்டீர்கள், சிலரை பொய்யரென்றீர்கள், சிலரை கொண்டீர்கள். وَقَالُوا قُلُوبُنَا غُلْفٌ بَلْ لَعَنَهُمُ اللَّهُ بِكُفْرِهِمْ فَقَلِيلًا مَا يُؤْمِنُونَ. எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று கூறுகின்றனர்.
அவ்வாறில்லை. தன்னை மறுத்ததால் அல்லாஹ் அவர்களை சபித்தான். அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர். ஏக இறைவனை மறுப்போருக்கு எதிராக அவர்கள் இதற்கு முன் உதவி தேடி வந்தனர். அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது, அதாவது அவர்கள் அறிந்து வைத்திருந்தது அவர்களிடம் வந்தபோது அதை ஏற்க மறுத்துவிட்டனர். மறுப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் உள்ளது. அடியார்களில் தான் நாடியோருக்கு தனது அல்லாஹ் அருளியதை மறுப்பதற்கு பகரமாக தங்களே அவர்கள் விற்பனை செய்வது மிகவும் கெட்டது. அடியார்களில் தான் நாடியோருக்கு தனது அருளை அல்லாஹ் அருளியதில் பொறாமைப்பட்டதே இதற்கு காரணம். எனவே கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள். ஏக இறைவனை மறுப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனை இருக்கிறது. وَإِذَا قِيلَ لَهُمْ أَقْبِلُوا إِن كُنتُم مُّؤْمِنِينَ அல்லாஹ் அருளியதை நம்புங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், எங்களுக்கு அருளப்பட்டதையே நம்புவோம் என்று கூறுகின்றனர். அதற்கு பிறகு உள்ளதை குர்ஆனை மறுக்கின்றனர். அது உண்மையாகவும் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதற்கு முன் அல்லாஹ்வின் நபிமார்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்பீராக. وَلَقَدْ جَاءَكُم مُوسَى بِالْبَيِّنَاتِ ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِن بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ மூசா தெளிவான சான்றுகளுடன் உங்களிடம் வந்தார். அவருக்கு பின் அநீதி இழைத்து காளை கன்றை கடவுளாக கற்பனை செய்தீர்கள். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள். தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தினோம். உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், செவி மடுங்கள் என கூறினோம். செவியுற்றோம், மாறு செய்தோம் என்று அவர்கள் கூறினர். நம்மை மறுத்ததால் அவர்களின் உள்ளங்களில் காளை கன்றின் பக்தி ஊட்டப்பட்டது. நீங்கள் சரியான நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு கெட்டதையே கட்டளையிடுகிறதே என்று கேட்பீராக. قُلْ إِنَّ الْآخِرَةُ عِندَ اللَّهِ خَالِصَةً مِّن دُونِ النَّاسِ فَتَمَنَّوُا الْمَوْتَ صَادِقِينَ அல்லாஹ்விடம் உள்ள மறுமை வாழ்க்கை ஏனைய மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சாவதற்கு ஆசைப்படுங்கள் என்று கூறுவீராக. يَتَمَنَّوْهُ أَبَدًا بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ وَاللَّهُ عَلِيمٌ بِالظَّالِمِينَ அவர்கள் செய்த வினை காரணமாக ஒருபோதும் அதற்கு ஆசைப்பட மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன். وَلَتَجِدَنَّ يَوَدُّ أَحَدُهُمْ وَاللَّهُ அதிகமாக ஆசைப்படுவோரா اللَّهُ بَصِيرٌ بِمَا يَعْمَلُونَ மற்ற மனிதர்களை விட, குறிப்பாக இணை கற்பித்தோரை விட வாழ்வதற்கு அதிகமாக ஆசைப்படுவோராக அவர்களை காண்பீர். அவர்களில் ஒருவர் 1000 வருடங்கள் வாழ்நாளாக அளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். அவ்வாறு வாழ்நாள் அளிக்கப்படுவது வேதனையிலிருந்து அவரை தடுக்கக்கூடியதாக இல்லை. அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். قُلْ مَنْ كَانَ عَدُوًّا لِجِبْرِيلَ فَإِنَّهُ نَزَّلَهُ اللَّهُ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ وَهُدًى وَبُشْرَى لِلْمُؤْمِنِينَ யாரேனும் ஜிப்ரீலுக்கு எதிராக இருந்தால் அது தவறாகும். ஏனெனில் அவரே அல்லாஹ்வின் விருப்பப்படி இதை முஹம்மதே உமது உள்ளத்தில் இறக்கினார். இது தனக்கு முன் சென்றவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேரு வழியாகவும் நற்செய்தியாகவும் உள்ளது என்று கூறுவீராக. من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله மீகாயிலுக்கும் யார் எதிரியாக இருக்கிறாரோ عدو للكافرين
அல்லாஹுவுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் யார் எதிரியாக இருக்கிறாரோ அத்தகைய மறுப்போருக்கு அல்லாஹுவும் எதிரியாக இருக்கிறான். وَلَقَدْ أَنزَلْنَا إِلَيْكَ آيَاتٍ بَيِّنَاتٍ وَمَا يَكْفُرُ بِهَا إِلَّا الْفَاسِقُونَ. தெளிவான வசனங்களை முகமதே உமக்கு அருளினோம். குற்றம் புரிவோரை தவிர யாரும் அதை மறுக்க மாட்டார்கள். أَوَكُلَّمَا عَاهَدُوا عَهْدًا نَبَذَهُ فَرِيقٌ مِّنْهُمْ بَلْ أَكْثَرُهُمْ لَا يُؤْمِنُونَ. அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் போதெல்லாம் அவர்களில் ஒரு பகுதியினர் அதை வீசி எறிந்ததில்லையா? மாறாக அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் முகம்மது அல்லாஹுவிடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் கொடுக்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் ஏதும் அறியாதோரை போல் அல்லாஹுவின் வேதத்தை தமது முதுகுக்கு பின்னால் வீசி எறிந்தனர். وَلَبِئْسَ مَا شَرَوْا بِهِ أَنفُسَهُمْ لَوْ كَانُوا يَعْلَمُونَ. சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். சுலைமான் ஏன் இறைவனை மறுக்கவில்லை? பாபில் நகரத்தில் சூனியத்தை மக்களுக்கு கற்பித்த ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்களை மறுத்தனர். ஜிப்ரீல் மீகாயில் எனும் அவ்விரு வானவர்களுக்கும் சூனியம் அருளப்படவில்லை. நாங்கள் படிப்பினையாக இருக்கிறோம், எனவே இதை கற்று இறைவனை மறுத்து விடாதே என்று கூறாமல் அவ்விருவரும் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுத்துவதையே அவ்விருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டனர். அல்லாஹுவின் விருப்பமின்றி அதன் மூலம் யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது. தமக்கு தீங்களிப்பதையும் பயனளிக்காததையும் கற்றுக்கொண்டார்கள். இதை விலைக்கு வாங்கியோருக்கு மறுமையில் எந்த நற்பேரும் இல்லை என்பதை உறுதியாக அவர்கள் அறிந்து வைத்துள்ளனர். தங்களை எதற்காக விற்றார்களோ அது மிகவும் கெட்டது, அவர்கள் அறிய வேண்டாமா? وَلَوْ أَنَّهُمْ آمَنُوا وَاتَّقَوْا لَمَثُوبَةٌ مِّنْ عِندِ اللَّهِ خَيْرٌ لَوْ كَانُوا يَعْلَمُونَ. அவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் கூலி மிகவும் சிறந்தது, அவர்கள் அறிய வேண்டாமா? يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب. செவிமடுங்கள், ஏன் இறைவனை மறுப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. ما يود நம்பிக்கை கொண்டோரே, ராயினா என கூறாதீர்கள். الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينجي من يشاء والله ذو الفضل. தான் நாடியோருக்கு மட்டும் தனது அருளை அல்லாஹ் வழங்குவான், அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். தான் நாடியோருக்கு மட்டும் தனது அருளை அல்லாஹ் வழங்குவான், அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். ஏதேனும் வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்க செய்தால் அதைவிட சிறந்ததையோ அதற்கு சமமானதையோ தருவோம். அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் என்பதை நீர் அறியவில்லையா? أَلَمْ تَعْلَمْ أَنَّ اللَّهَ لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَنَصِيرٌ. வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதையும் அல்லாஹுவை என்று உங்களுக்கு பாதுகாவலனோ உதவுபவனோ இல்லை என்பதையும் நீர் அறியவில்லையா? நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றுபவர் நேரு வழியை விட்டு விலகிவிட்டார். இதற்கு முன் மூசாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது போல் உங்கள் தூதரிடமும் கேட்க விரும்புகிறீர்களா? நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றுபவர் நேரு வழியை
நீங்கள் நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களை இறை மறுப்போராக மாற்றிட வேதம் கொடுக்கப்பட்டோரில் பெரும்பாலோர் ஆசைப்படுகின்றனர். உண்மை அவர்களுக்கு தெளிவான பின்பு அவர்களிடம் ஏற்பட்ட பொறாமை இதற்கு காரணம். அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை அவர்களை பொருட்படுத்தாது அலட்சியப்படுத்தி விடுங்கள். அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். உங்களுக்காக முன்கூட்டி அனுப்பும் எந்த நன்மையும் அல்லாஹ்விடம் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். وقالوا لن قل هاتوا برهانكم إن كنتم صادقين. யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருப்பவரை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது அவர்களின் வீண் கற்பனை. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் சான்றை கொண்டு வாருங்கள். தமது முகத்தை அல்லாஹுக்கு பணிய செய்து நல்லறம் செய்வோருக்கு அவரது கூலி அவரது இறைவனிடம் உள்ளது. அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அவர்கள் முரண்பட்டதில் அவர்களுக்கிடையே கியாமத் நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். படித்துக் கொண்டே கூறுகின்றனர். அறியாத மக்களும் அவர்களைப் போலவே கூறுகின்றனர். அவர்கள் முரண்பட்டதில் அவர்களுக்கிடையே கியாமத் நாளில் அல்லாஹ் பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழையும் உரிமை அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவும் மறுமையில் கடுமையான வேதனையும் உண்டு. பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழையும் உரிமை அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவும் மறுமையில் கடுமையான அங்கே அல்லாஹுவின் முகம் உள்ளது. அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன். அல்லாஹ் மகனை ஏற்படுத்திக் கொண்டான் என அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறில்லை, அவன் தூயவன். அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். ஒரு காரியத்தை அவன் முடிவு செய்யும் போது அது குறித்து ஆகு என்றே கூறுவான். உடனே அது ஆகிவிடும் என்று அறியாதோர் கூறுகின்றனர். இவர்களுக்கு முன் சென்றோர் இவர்களின் கூற்றை போலவே கூறினர். அவர்களின் உள்ளங்கள் ஒத்தவையாக இருக்கின்றன. உறுதியான நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். உள்ளங்கள் ஒத்தவையாக இருக்கின்றன. உறுதியான நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் உண்மையுடன் முகமதே உம்மை நாம் அனுப்பியுள்ளோம். நரகவாசிகளை பற்றி உம்மிடம் கேட்கப்படாது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களின் மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை உம்மை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹுவின் வழியே சரியான வழியாகும் என கூறுவீராக. உமக்கு விளக்கம் வந்த பின் அவர்களின் மனோ இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹ் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் படிக்க வேண்டிய விதத்தில் அதை படிக்கின்றனர். அவர்களே அதில் நம்பிக்கை கொண்டவர்கள். அதை ஏற்க மறுப்போரே இழப்பை அடைந்தவர்கள். இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையையும் உலகத்தாரை விட உங்களை சிறப்பித்திருந்த எந்த ஈடும் பெறப்படாது. எவருக்கும் எந்த பரிந்துரையும் பயன்படாது. அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். இப்ராஹிமை அவரது இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். உம்மை மனிதர்களுக்கு தலைவராக்கப் போகிறேன் என்று அவன் கூறினான். மக்களின் ஒன்று கூடுமிடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக. மக்காம் இப்ராஹிமில் தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தவாப் செய்வோருக்காகவும் ஏந்திகாஃப் இருப்போருக்காகவும் ருக்கு சஜிதா செய்வோருக்காகவும் இருவரும் எனது ஆலயத்தை
இவ்வூராரில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை வழங்குவாயாக என்று இப்ராஹிம் கூறியபோது, என்னை மறுப்போருக்கும் சிறிது காலம் வசதிகள் அளிப்பேன், பின்னர் அவர்களை நரக வேதனையில் தள்ளுவேன். அந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உயர்த்திய போது, எங்கள் அந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உயர்த்திய போது, எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக, சமுதாயமாகவும் ஆக்குவாயாக, எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டித் தருவாயாக, எங்களை மன்னிப்பாயாக, நீ மன்னிப்பவன் என்றனர். அவர் உனது வசனங்களை அவர்களுக்கு கூறுவார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார், அவர்களை தூய்மைப்படுத்துவார், நீயே மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்றனர். உலகில் நாம் தேர்வு செய்தோம், அவர் மறுமையில் நல்லோரில் இருப்பார். வேறு யார் இப்ராஹிமின் மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? அவரை உலகில் நாம் தேர்வு செய்தோம், அவர் மறுமையில் நல்லோரில் இருப்பார். அவரது இறைவன் கட்டுப்படு என்று அவரிடம் கூறிய போது, அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று அவர் கூறினார். وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ அவர் மறுமையில் நல்லோரில் இருப்பார். إِذْ قَالَ لَهُ இறைவன் கட்டுப்படு என்று அவரிடம் கூறிய போது, يَا بَنِيَّ என் மக்களே, அல்லாஹ் உங்களுக்காக இம்மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளான், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று இப்ராஹிமும் யாக்கூபும் தமது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினர். சாட்சிகளாக இருந்தீர்களா? எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று தமது பிள்ளைகளிடம் அவர் கேட்டபோது, உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையரான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமாகிய ஒரே இறைவனையே வணங்குவோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்றே பிள்ளைகள் கூறினர். உங்களுக்கு அவர்கள் செய்தது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ ஆகிவிடுங்கள், நேர்வழி பெறுவீர்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவோம். மற்றும் அவரது வழித்தோன்றர்களுக்கு அருளப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும் ஏனைய நபிமார்களுக்கும் தமது இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டதையும் நம்பினோம். அவர்களுக்கிடையே பாகுபாடு காட்ட மாட்டோம், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர், நேர்வழி பெறுவர். புறக்கணிப்பார்களாயின் அவர்கள் முரண்பாட்டில் உள்ளனர். அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் உமக்கு போதுமானவன், அவன் செவியுறுபவன், அறிந்தவன். நாங்கள் அல்லாஹ் தீட்டும் வர்ணத்தை ஏற்பவர்கள். அல்லாஹுவை விட அழகிய வர்ணம் தீட்டுபவன் யார்? நாங்கள் அவனையே வணங்குபவர்கள் என்று கூறுங்கள். أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون. அல்லாஹுவை பற்றி எங்களிடம் விதண்டாவாதம் செய்கிறீர்களா? அவனே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு. நாங்கள் அவனுக்கே உள தூய்மை. இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவரது வழித்தோன்றர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று கூறுகிறீர்களா? நன்கு அறிந்தோர் நீங்களா அல்லாஹுவா என்று கேட்பீராக. அல்லாஹுவிடமிருந்து தனக்கு கிடைத்த சான்றை மறைப்பவனை விட அநீதி இழைத்தவன் யார்? நீங்கள் செய்வதை அல்லாஹ், அவர்கள் செய்ததை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம், அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு. அவர்கள் செய்ததை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். ஏற்கனவே இருந்து அவர்களின் கிப்லாவை விட்டும் முஸ்லிம்கள் ஏன் திரும்பிவிட்டனர் என்று மனிதர்களில் அறிவெளிகள் கேட்பார்கள். கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன, அவன் நாடியோரை நேரான வழியில் செலுத்துகிறான் என்று கூறுகிறார். இவ்வாறு நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வோராக திகழவும்
இத்தூதர் முகம்மது உங்களுக்கு எடுத்து சொல்வோராக திகழவும் உங்களை நடுநிலையான சமுதாயமாக்கினோம். வந்த வழியே திரும்பி செல்வோரிலிருந்து இத்தூதரை பின்பற்றுவோரை அடையாளம் காட்டுவதற்காகவே ஏற்கனவே நீர் நோக்கிய கிப்லாவை நிர்ணயித்தோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவரை தவிர மற்ற முகமதே, உம்முடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை காண்கிறோம். எனவே நீர் விரும்புகிற கிப்லாவை நோக்கி உம்மை திருப்புகிறோம். எனவே உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் திசையில் திருப்புவீராக. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் திசையிலேயே திருப்பிக் கொள்ளுங்கள். இதுவே தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று வேதம் கொடுக்கப்பட்டோர் அறிவார்கள். அவர்கள் செய்பவற்றை வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் அத்தனை சான்றுகளையும் முகம்மதே நீர் கொண்டு வந்தாலும் அவர்கள் உமது கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். நீர் அவர்களின் கிப்லாவை பின்பற்றுபவராக இல்லை. அவர்களிடையே ஒருவர் மற்றவரின் கிப்லாவை